ரீசெண்டாக நடந்த குரூப் 2Aயோட கொஸ்டின் டிஸ்கஷன் 5 கொஸ்டினாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 6வது கொஸ்டின்லேருந்து ஊவேசா பதிப்பித்த சங்க நூல்களை அதன் ஆண்டுகளோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 10 பாட்டு. 10 பாட்டுக்கு என்ன ஆன்சர்னா 1889. 10 பாட்டு 1889. புறநானூறு 1894. புறநானூறு 1894. ஐங்குறுநூறு 1903. ஐங்குறுநூறு 1903. பதிற்று 10 1904. பதிற்று 10 1904. ஸோ 10 பாட்டுங்கிறது 1889. புறநானூறு அப்படிங்கிறது 1894. ஐங்குறுநூறு அப்படிங்கிறது 1903. பதிற்று 10 அப்படிங்கிறது 1904. கிமு 6ஆம் நூற்றாண்டில் மக்கள் எழுத்தறிவு பெற்றவர்களாக விளங்கினார். காரணம்: கீழடியில் கிடைத்த பானையில் தமிழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. கீழடியில் கிடைத்த பெரும்பாலான பானைகளில் பானை உலர்ந்த பின்னர் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. கீழடியில் கிடைத்த கருப்பு சிவப்பு நிற பானைகளில் கடவுள் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தன. பானையில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஒரே எழுத்தமைதியில் இருந்தன. ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் மற்றும் சரி. ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கீழடியில் கிடைத்த பானையில் தமிழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. கீழடியில் கிடைத்த பெரும்பாலான பானைகள் பானை உலர்ந்த பின்னர் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. ஸோ கிமு 6ஆம் நூற்றாண்டில் மக்கள் எழுத்தறிவு பெற்றவர்களாக விளங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த 2 ரீசனையும் நம்ம ரீசனாக சொல்லலாம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. பேரறிஞர் அண்ணா ஆட்சியில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. தமிழை பல்வேறு துறைகளில் இணைக்க அவர் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். சத்தியமேவ ஜெயதே என்னும் சொற்கள் அரசு இலச்சினையில் இருந்து நீக்கப்பட்டு வாய்மையே வெல்லும் என்னும் தமிழ் சொற்கள் சேர்க்கப்பட்டன. சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதன்முறையாக தமிழக அரசு தலைமை செயலகம் என்ற பெயர் பலகை திறக்கப்பட்டது. தமிழக அரசு பேருந்துகளில் திருக்குறள் வசனங்கள் எழுதி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஸோ 3மே சரியானது தான். பேரறிஞர் அண்ணா ஆட்சியில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. தமிழை பல்வேறு துறைகளில் இணைக்க அவர் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். ஃபர்ஸ்ட் நடவடிக்கை சத்தியமேவ ஜெயதே என்ற சொற்கள் அரசு இலச்சினையில் இருந்து நீக்கப்பட்டு வாய்மையே வெல்லும் என்னும் தமிழ் சொற்கள் சேர்க்கப்பட்டன. சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதன்முறையாக தமிழக அரசு தலைமைச் செயலகம் என்ற பெயர் பலகை திறக்கப்பட்டது. தமிழக அரசு பேருந்துகளில் திருக்குறள் வசனங்கள் எழுதி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஸோ இது 3மே அண்ணா பீரியடில் செஞ்ச மேஜரான தமிழ் ஓரியன்டான விஷயங்கள். ஸோ 3மே கரெக்டு தான். பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். லோகமானிய திலகர் சுயராஜ் இயக்கத்தை தன்னாட்சி இயக்கம் என மறு உருவம் கொடுத்து மாற்றி அமைத்தார். சுயராஜ் என்ற சொல் ஆங்கிலேய அரசிற்கு முற்றிலும் விரும்பத்தகாத சொல்லாக இருந்தது. மேலும் இது ஒரு துரோக சொல்லாக கருதப்பட்டது. அதாவது இதுக்கு 4th ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அது என்னதுன்னா ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரியானவை. ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கமாகும். லோக்மானிய திலகர் சுயராஜ் இயக்கத்தை தன்னாட்சி இயக்கம் என மறு உருவம் கொடுத்து மாற்றியமைத்தார். சுயராஜ் என்ற சொல் ஆங்கிலேய அரசிற்கு முற்றிலும் விரும்பத்தகாத சொல்லாக இருந்தது. மேலும் இது ஒரு துரோக சொல்லாக கருதப்பட்டது. ஸோ லாஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றில் சரியாக பொருந்தியுள்ள இணைகளை தேர்ந்தெடுக்க. ஸோ இதில் சரியானது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்றும். தர்மாலயம் வி.வி. சுப்பிரமணியம், இது நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. தர்மாலயம் அப்படிங்கிறது வி.வி. சுப்பிரமணியம். பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறது நீலகண்ட பிரம்மாச்சாரி, இது எல்லாருக்குமே தெரியும். பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறது நீலகண்ட பிரம்மாச்சாரி. பாரதி ஆசிரமம் வ.உ. சிதம்பரம் கிடையாது. சுதேசி கப்பல் கம்பெனி தான் வ.உ. சிதம்பரம். ஸோ பாரதி ஆசிரமம் சுப்பிரமணிய சிவாவோடது. ஸோ அது ரெண்டும் ஜஸ்ட்டு மாறி இருக்குது. பின்னொன்றில் சரியாக பொருந்தியுள்ள இணைகளை தேர்ந்தெடுக்க என்ன ஆன்சர்? 1 மற்றும் 2 சரி. தர்மாலயம் அப்படிங்கிற ஒன்று வி.வி. சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்களால நிறுவப்பட்டது. ஆனால் நமக்கு வி.வி. சுப்பிரமணியம் ஒரு சென்னை நியரஸ்டில் ஒரு விடுதி நடத்தினதாகவும் அங்கே சாதி பாகுபாடு
பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னும் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு நேம் வந்து தர்மாலயம் அப்படின்றத புக்லேயே எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீலகண்ட பிரம்மாச்சாரி பாரத மாதா சங்கம், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாரதி ஆசிரமம் யாருடையது? சுப்பிரமணிய சிவாவுடையது. சுதேசி கப்பல் கம்பெனி நிறுவனம் வாவு சிதம்பரனாருடையது. ஸோ 6லேருந்து இப்போ நம்ம வந்து 10 வரையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ சிக்ஸ்த்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஊவேசா பதிப்பித்த சங்க நூல்களை அதோட ஆண்டோடு பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 10 பாட்டு அப்படிங்கிறது வந்து 1889. 10 பாட்டு 1889, புறநானூறு 1894, ஐங்குறுநூறு 1903, பதிற்று 10 1904, பதிற்று 10 1904, ஐங்குறுநூறு 1903, புறநானூறு வந்து 1894, 10 பாட்டு 1904. ஸோ அதுக்கப்புறம் 7th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிமு 6ஆம் நூற்றாண்டில் மக்கள் எழுத்தறிவு பெற்றவர்களாக விளங்கினர். காரணம் என்னென்னா, கீழடியில் கிடைத்த பானையில் வந்து தமிழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. கீழடியில் கிடைத்த பெரும்பாலான பானைகள் பானை உலர்ந்த பின்னர் எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 8th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பேரறிஞர் அண்ணா ஆட்சியில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. தமிழை பல்வேறு துறைகளில் இணைக்க அவர் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். சத்தியமேவ ஜெயதே என்ற சொற்கள் அரசு இலச்சினையில் இருந்து நீக்கப்பட்டு வாய்மையே வெல்லும் என்னும் தமிழ் சொற்கள் சேர்க்கப்பட்டன. சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதல் முறையாக தமிழக அரசு தலைமைச் செயலகம் என்ற பெயர் பலகை திறக்கப்பட்டது. தமிழக அரசு பேருந்துகளில் திருக்குறள் வசனங்கள் எழுதி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஸோ இது 3மே அண்ணா பீரியடில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள். லோகமானிய திலகர் சுயராஜ் என்ற இயக்கத்தை தன்னாட்சி இயக்கம் என்று மறு உருவம் கொடுத்து மாற்றி அமைத்தார். சுயராஜ் என்ற சொல்லுக்கு ஆங்கிலேய அரசிற்கு முற்றிலும் விரும்பத்தகாத சொல்லாக இருந்தது. மேலும் இது ஒரு துரோக சொல்லாக கருதப்பட்டது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை. ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கமாகும். தர்மாலயம் வி சுப்பிரமணியம், பாரத மாதா சங்கம் நீலகண்ட பிரம்மாச்சாரி, இது 2மே கரெக்டு. பாரதி ஆசிரமம் சுப்பிரமணிய சிவா, சுதேசி கப்பல் கம்பெனி வாவு சிதம்பரம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.